வணக்கங்க. இந்த நாள்ல நம்ம ஒரு பாடலை, ஒரு துணுசான பாடலை கேட்டு வந்துருவோம். Hallelujah. Glory. Hallelujah. நீங்க வர பஷந்தனா. சொல்லவே இல்ல. இயேசு கதவை திறந்தார். யாராலும் அடக்க முடியவில்லை. சொல்லவே இல்ல. இயேசு கதவை அடைத்தார். யாராலும் திறக்க முடியவில்லை. சொல்லவே இல்ல. இயேசு கதவை திறந்தார். யாராலும் அடக்க முடியவில்லை. தெரிஞ்ச விஷயம் தானே. நாம வேற இடத்துக்கு அப்படியே வேற கோணமா போலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கள்ள போதகர்கள் மற்றுமாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு கண்டென்ட்டா கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அந்த வகையில இந்த சகோதரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கால ஜெனரேஷனுக்கு ஏற்றபடி இவங்க என்ன பண்றாங்க, அப்படி ஒரு தூவி விடுறாங்க. கதவை திறப்பார், எப்படி திறப்பார், அப்படியாக அப்படி இப்படி அப்படின்ட்டு ஒரு ரேப் சாங்கா பாடியிருக்காங்க. என்ன ஆனாலும் இவர்களுக்கு தாய் மாறல, தகப்பம் மாறல, இயேசு கிறிஸ்துவானவர் மாறல, எல்லா விதத்திலும் பைபிள் மாறல, எந்த எதுவும் மாறாம இவங்க பாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்வியல்ல கிறிஸ்துவனுடைய சாட்சி இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இப்படிதான் கமெண்ட் பண்ணுவாங்க. Hey old man, what's going on here? What's wrong with you? Hey, come on, man. Come on. Hey, let's talk about the 30 acres of land. The bloody 30 acres of land. Hey, Humpty Dumpty sat on a wall. Twinkle, twinkle, little star. How I wonder what you are. பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா உள்ளன அடுத்த வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணுமே, இவங்க என்ன சொல்றாங்க, குறை சொல்றாங்களா அல்லது உள்ளதா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் அனலைஸே பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு மூளை செட்டப் மூளை அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கிறான், ஐயோ கடவுளே கடவுளே என்ன சொல்றதுன்னு தெரியல, இப்படியாக பாடுறாங்களே, இந்த பாடல் பாடியது மூலியமாக எத்தனை பேருக்கு நன்மை கிடைச்சது, எத்தனை பேருக்கு அது இது கிடைச்சது. சினிமாவிலையும் அப்படிதான் பாடுறாங்க. உம்மை வணங்குகிறோம் வணங்குகிறோம், கடிச்சுக்கிட்டு குடிச்சுக்க வா, குடிச்சுக்கிட்டு கடிச்சுக்க வா, பிளா 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 அப்படிங்கிற மாதிரி போட்டு என்னன்னா ஒரு பாட்டை பாட்டேன். அதாவது என்னடி முனி அம்மா முனி அம்மா உன் கண்ணுல மையி உன் கண்ணுல மையி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ராப் சாங்கு மாதிரி போடுவாங்க. அதே மேக்குல அதே ஃபார்மேட்ல இவங்க இந்த சகோதரி பண்ணிருக்காங்க. கேட்டா நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, நசுக்கிட்டா பிரிக்கிட்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா, உனக்கு இதை வச்சுதான் உனக்கு பொழப்பா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. ஏன்னா டேய் இது எல்லாம் ஒரு பொழப்பாடா நான் கேட்கிறேன். இது யூடியூப்ல பேசுறதுனால எனக்கு என்ன பொழப்பு கிடைச்சிது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த யூடியூப்ல வந்து, அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா சுத்தமா ஸ்பார்க் ஆகி போச்சு, சுத்தமா சேனலே இல்லாம போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து திரும்ப வாட்ச் அவர் எடுத்து திரும்ப இது பண்ணி மானிட்டேஷன் பண்ணி பலதரப்பட்ட கோணங்கள்ல எப்படிலாம் யூடியூப் எப்படி ரெக்கமெண்டேஷன் காட்டுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி எப்படியாவது விழிப்புணர்வு போகணும் அப்படிங்கிற ரீதியில தான் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பேசிட்டு வரோம். இந்த தடுக்குகள், இந்த புட்டு கொடுக்குற டுபாக்கூர்களை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதமும் வாசிக்க மாட்டாங்க, சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. அவரை குறை சொல்லிட்டீங்க, ஐயோ குறை சொல்லிட்டீங்கன்னு கதறன்னு கதறாங்க. ஏண்டா கதவை திறப்பாரு, எந்த கதவை திறப்பாருன்னு சொல்லுங்களா அந்த சகோதரி? கேட்கமா இல்லையா? எந்த கதவை திறப்பாரு? அடைத்த வாசலை கர்த்தர் திறப்பார் திறப்பார் திறப்பார். எதை திறக்கணும், எதுக்கு திறந்த வாசலை நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னாரு. இவங்க கதவை திறப்பார், அதை திறப்பார். என்ன திறப்பாரு? என்ன சாவி வச்சுக்கிட்டே இருப்பாரா எந்த நேரமும்? உங்களுக்கு அப்படி வாசலை திறந்து விடுறது, இந்த கதவை திறந்த மாதிரி திறந்து விடுறதுக்கா? ஐயோ கடவுளை கடவுளை, இவங்க பண்ற வேலைகள்லாம் இருக்கு பாருங்க. அதாவது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் இப்படியா சொல்ற, கருத்தோடு பாடுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடு துதிப்பேன் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி பாட்டுகளினாலும் நாண பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் எப்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி தெய்வத்தை பக்தியுடன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பக்தியோடு பாடுங்கள்
அப்படின்னு இருக்கு. இது எப்படி பக்தியை நமக்கு ஏற்படுத்தும்? சபையில பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக தேவன் எல்லா விதமான காரியங்களையும் ஏற்படுத்தினார், ஆளுமைகளையும் மற்ற காரியங்களையும் ஏற்படுத்தினாரு. ஆனா இது எப்படி இதாகும்? தகப்பன் தாய் மாறல, தமிழ்நாடு மாறல, வாயிலவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பின்னால வழியா சாப்பிடல. அப்போ பைபிள் வசனம் மாறல, வாக்குத்தத்தங்கள் மாறல, எந்த காரியங்களும் மாறல. ஆனா யோயோ எப்படி யோயோ அப்படிங்கிற மாதிரி அப்படி கிட்டார வச்சுக்கிட்டு அப்படியே இவனுக்கு பண்ணுத மாதிரி, இது என்ன ஒரு இரஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். இது ஏன் இப்படி இந்த மாதிரி பண்றீங்க? உங்களை எவன் பாட சொல்லி எவன் எழுதா? இந்த புல்விக்கல நின்றுகிட்டு இருக்க கீழே ஒரு மூத்தவர்கள், வயது சென்றவர்கள், மூத்த ஊழியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா இந்த மாதிரிலாம் பாடக்கூடாதா? இதெல்லாம் வேதத்தின்படி தப்பு, ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிற காரியம், ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படின்னா, நம்ம உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது பண்ணணும். அப்ப உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது உண்மையான பிரேயரா இருக்கும். ஆனா இவங்க பண்றது பூரா மாய்மாலம், பண்றது பூரா அயோக்கியத்தனங்களாக பலதரப்பட்ட கோணங்களில் பயணிக்கிறாங்க. எல்லாம் என்னத்த சொல்றது? எல்லாம் திருந்துவாங்களா அப்படின்னு தெரியல. அதாவது இந்த இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அப்படி மாற்றம் வந்துட்டா, எல்லா காரியங்களும் வந்துட்டா பாடல்கள் மாறிடணும். அதாவது அவங்களுடைய அம்மாவை சித்தி சித்தி அப்படிம்பாங்க, அப்புறம் மறுபடியும் சித்தியை பார்த்து சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மாறிடுச்சு இல்ல? எல்லாம் மாறிடுச்சு இல்ல? எல்லாம் டெக்னிக்கல் மாறிட்டு, அதனால கிறிஸ்துவத்துக்கு டெக்னிக்கல் கொண்டு வரலாம்ல. டெக்னிக்கலான ஒரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு கொண்டு வரலாமே. எந்த காரியம் போனாலும், எந்த விஷயங்கள் நடந்தாலும், இந்த வார்த்தை இந்த பைபிள்ல இருக்கு இல்லையா? இந்த பைபிள்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுதான் இறுதியானது. அதை விட இதுல இருக்கா உம்மை வணங்குகிறோம் அப்படின்னு இருக்கா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? கருத்தோடு பாடணும், பிறருக்கு பக்தி விருத்தி ஏதுவாக பாடணும், புத்தி சொல்லி பாடணும். எப்படி புத்தி, அந்த பாட்டிலே புத்தி இருக்கணும் அப்படின்னு இந்த வேதம் திட்டம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்க. இந்த ராப் சாங் நமக்கு தேவையா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசானவங்க எல்லாம் தூக்கி தூர போட்டு கொன்னு போட்டுருணுன்ற. கொன்னு போட்டுட்டா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, புதுசா ட்ரெண்டை கொண்டு வருவாங்க. இது என்ன கிறிஸ்தவமா இல்ல என்ன இது நடக்குதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் வந்தவன் போனவளெல்லாம் அல்சனாட்டிங்கிற பேர்ல கிறிஸ்துவ எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க தெரியுங்களா? இதுல சொன்னா இங்கிலீஷ்ல திட்டுவாங்க. என்னங்கடா டேய் பைத்தியக்காரனுங்க. வேற ஒரு பதிவில். வணக்கம்.